ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். டியூஸ்டே ஈவினிங்க்கு மேலே தான் இந்த வீடியோவே வந்து எடுக்க ஆரம்பித்தேன். சரி, இன்றைக்கி டியூஸ்டே அதுமா வந்து மேலே ஆதிமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் ரித்வினு மகிழினி எல்லாம் கிளம்பலான்ட்டு இருந்தோம். வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கீழே இல்லை அப்படின்னா ஒரு மாட்டம் இருக்கும் போல் மேலே ஓடி வந்து தேடி வருவாங்க. மேலேயும் இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாத்தி ஈவினிங் திடீர்னு வந்தாங்க. சரி, சும்மா அப்படியே வந்தேன், வீட்டில் போர் அடிச்சிச்சு, சரி அப்படியே பிள்ளைய பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்க பார்த்துட்டு அப்போ நானும் கோயிலுக்கு மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்ப 4 பேர் வந்து போகிறோம். காயல் கண்மணி எதால கேட்குதுங்க. என்னோடய ஸ்கூட்டி வந்து சர்வீஸ் கொடுத்தே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. இன்னும் வந்து வண்டி சரியாகி வரலை. நானும் வேறு வண்டி எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம், பட் வந்து முடியலை. சரி, வண்டியவே சர்வீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி தான் சர்வீஸ் பண்ணுறக்கு கொடுத்துருக்கேன். மாமாவோட எக்ஸல் வந்து மலை மேலே ஏறி வரல, அதனால் கீழே நிப்பாட்டிட்டு எல்லாருமே நடந்து தான் வந்தோம். வந்தோன்னே இந்த போகர் சிலையில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே அந்த குகையில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு தான் அப்படியே சுற்றி கோயிலை சுற்றி வந்து முருகனை பார்ப்போம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால எல்லாம் விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் 6 விளக்கு எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தோம். சரி, கொண்டா நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாத்தி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து மகிழினி நான் தான் பருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, தீக்குச்சியை மட்டும் பருத்தி கொடுத்தோன்னு பாப்பா வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சா. கோயிலில் நாங்களும் திவ்யமாக சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றனால நான் கூட கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன், பட் வந்து கோயில்லையும் மேலே வந்து ஆளுங்க நிறைய பேர் தான் இருந்தாங்க. ஏ அந்த வண்டியை ராஜாத்தி இவன் ஏதோ உடச்சி ஓடுகம் தீருவான். கோழியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வளர்த்திட்டு இருந்தோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து எல்லா கோழியுமே ஒரு மாதிரி சீக்கிரம் வந்து இறந்துருச்சு. அதை திரும்பி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 கோழி வாங்கியிருந்தாங்க. அது கொஞ்சம் முட்டை வச்சோன்னா அதை எடுத்து அடைக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மெயின் ரோட்டில் இருக்க ஒரு காவல் சாமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மனை வந்து. அதுக்கு வந்து 4வது வருஷம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து பூஜை. ஸோ வந்து அதையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வெனஸ்டே மார்னிங்லேருந்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன். வெனஸ்டே வந்து காமராஜரோட பர்த்டே அப்படின்றனால எங்கள் மகிழினி குட்டிக்கு வந்து ஸ்கூலில் காமராஜர் மாதிரி கெட்டப்லாம் போட்டு அனுப்பிவிட சொல்லியிருக்காங்க. ரித்வின் வந்து போட்டு போயிருக்கான். சரி, பாப்பாவுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து எல்லாம் போட்டு விட போகிறேன். சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் பிள்ளைகளை எழுப்பணுன்ட்டு இருந்தேன். அதே மாதிரி பிள்ளைங்களையும் சமையல் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தால் எழுப்புனேன். இன்றைக்கி பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பருப்பு சாதமும் அது கூட வந்து முட்டை வச்சு கொடுத்து விட்டேங்க. வெனஸ்டே அதுமா சரி முட்டை கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து விட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக இவளும் கேட்குறா. நான் இடையில ஒரு 2 டைம் தான் செஞ்சு கொடுத்தேன். சரி, ஓகே இன்றைக்கி கொடுத்து விடுவோன்னு சொல்லிட்டு தான். வெனஸ்டே எப்பயுமே கீரை கொண்டு வர சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ப்ரோட்டீனுக்காக எக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சரி இன்றைக்கி முட்டையே செஞ்சு கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். கான் வந்து ஒரே ஒரு கான் வாங்கினா அதை நல்லா வேக வச்சு பிள்ளைங்க 2 பேத்துக்கு மட்டுமே தனியாக வந்து போட்டு கொடுத்து விட்டுட்டேன். ஒரு வழியாக வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக ரெடி பண்ணேன். ரித்வின் மேக்ஸிமம் வந்து யூனிஃபார்மை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்க அந்த ஹேர் ஸ்டைலு பவுட்ரு மட்டும் நம்ம அடிச்சு விட்டோம் போதும். பாப்பாவுக்கு அப்படி இல்லை, இன்றைக்கி வேறு காமராஜர் வேஷம் வேறு போட்டு போகணும். ஸோ வந்து அந்த நம்மளை போட்டு காலையிலக்குள்ளே டென்ஷன் பண்ணி என்னை கத்த வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில் போகையில் அடிக்கக்கூடாதுடான்றனால நானும் பல்ல கடிச்சிட்டு அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்களும் காலையில் உங்கள் வீட்டு குட்டீஸுகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறவங்குள்ளே எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். ரெடி பண்ணி விடுற 1.5 மணி நேரம் மட்டும் நமக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து கிடச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோ வேகமாக எல்லாருமே வந்து வேலை செய்வோம்ல, அது ஏன் அப்படின்றதே தெரியலல்ல. இதுதான் வந்து லேடிஸ்குள்ள பவர் போல். ஃபைனலாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து மகிழினியோட காமராஜர் கெட்டப் வந்து போட்டாச்சுங்க. நான் பவுடர் எடுத்து மீசை வரையணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் மறந்துட்டேன். அந்த ஜடையை மட்டும் பின்னாடி தூக்கி வச்சு கிளிப்பு குத்தி விட்ருக்கேன். அதை தான் ரித்வின் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றி எனக்கு கிளிப்பே வேணாம், நீ ஜடையை அவுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டா. சூப்பராக இருக்குது, தேவதை மாதிரி இருக்கு. பாரு அங்கே பாரு, அந்த பாப்பா பாரு மீசையெல்லாம் வரைஞ்சிட்டு வந்துருக்காங்க பவுடரில், நம்ம தான் வரையில.
நீங்களே வேன் ஏற்றி விட்டு வந்தோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மட்டும் எடுத்து அளந்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். மகிழினி கிட்ஸரில் போய் வந்துட்டு வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வெள்ளனாவே கிளம்பிட்டேன். மணி வந்து அந்த அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். ஒரு 12:30 ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு. நானும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து கொரியரை போட வேண்டியதை போட்டுட்டு வந்து மதியத்துக்கு வந்து முட்டை பொரிச்சு அது கூட ஒயிட் ரைஸ் சாம்பார் அம்மா வந்து ரசம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாமே போட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத்தை வந்து கீரை புதன்கிழமை பிள்ளைங்களுக்காண்டி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. நான் தான் மதியம் முட்டை வச்சு கொடுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு. அதனால் அந்த கீரையை வந்து செஞ்சதை கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி மகிழினி வந்தவன் என்ன நினச்சான்னு தெரில, வேஷத்தை வந்து களைச்சிட்டு அங்கேயே ஸ்கூல்லேயே வந்து பேட் ட்ரெஸ் கொடுத்து விட்ருந்தேன். அதை வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்களாட்டுருக்கு. மேலே நேராக வந்துட்டா. வந்து இன்றைக்கி என் கூட தான் வந்து உட்காந்துட்டு இருந்தா. மதியம் தூங்க கூட இல்லை. எப்பயுமே வந்தோன்னே தூங்கினா அப்படின்னா ஒரு 5 o'clock வரைக்கும் தூங்கிடுவா. ஏன்னா ஸ்கூலில் தூங்க மாட்டா அப்படின்றனால. ஸோ வந்தோன்னே மேலே உட்காந்துட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ண பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ட்ரெஸ் மாற்றி விட்டாங்களா? என்னன்னு ஜொடை கழட்டிட்டாங்களா? நான் இப்படி அழகாக பின்னு குத்தி விட்டுருந்தேன். அதை கலட்டி கந்தரகோலம் பண்ணி அது முடி மாரியே வந்திருக்க, முனி மாரி வந்திருக்க. நாளைக்கு என்ன எக்ஸாமு? ஏய், இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சுப்ல. மேக்ஸா? மேக்ஸ் எழுதுவியா? எங்கே எழுது? 1 2 3 அத்தை மாமா இன்றைக்கி வந்து சென்னைக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு சென்னைக்கு எதுக்குன்னா சுதனை கொண்டு போய் வந்து அவங்க ஒரு ரூம் தனியாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சுதன் ஹாஸ்டல் இல்லை இந்த வருஷம், தனியாக பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. அந்த ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அத்தை மாமா பாண்டியக்கா சுதன் 4 பேர் வந்து இன்றைக்கி சென்னை போகிறாங்க. உடனே இந்த பிள்ளைங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் அஜி போகக்கூடாது, நானும் போவேன், நானும் எங்கள் அஜி கூட போவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஓரியாட்டம். சரி வாங்க கிளப்பி விட்றேன், போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்துடுவீங்களாம்மா போங்க அப்படின்னு சொன்னேன். இங்கேருந்து போகையிலே பயங்கர அழுக. அதனால் வந்து நீ வேணா வா கூட போயிட்டு எங்களை ஏற்றி விட்டுட்டு இந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் பண்ணி கூட்டு வா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்ருக்கேன் கிளம்புறதுக்கு. பாலாஜி சரி, இதில் தாத்தா யார் சொல்லு? யார் தாத்தா? சரி, அஜி, நான். சரி சரி, இவங்க பொறுக்கு பாப்பா. வேற யார் இருக்கா? இது யாரு? எந்த அத்தை? எந்த அத்தரா? சரி, இது யாரு? பாண்டியத்தை. உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, நீதான். சரி, இப்போ என்ன வர மாட்டேங்குதா? இப்போ என்ன சென்னைக்கு வரணுதா? நீ விட்டு போட்டு போற, எனக்கு முட்டை தோசை ஆறு ஊற்றி கொடுப்பாங்க, நீ வேற போய் இருந்துக்கவையே. நான் எப்படி பிக்காத? எப்படி? ஐயோ, எப்படி இருக்கணும்னுதா? ஒரே அழுக, ஒரே அழுக. தண்ணியா கண்ணுல வருது, மூக்குல தண்ணியா வருது. தோசை ஊற்றி கொடுக்குறதுக்காண்டி அஜி இருக்குமா? என் வீட்டில் முட்டை இருக்கு சாமி, எடுத்து ஊற்றுங்க. அப்புறம் ஏன்? எத்தனை மணிக்கு வருவீங்க? 8 மணிக்கு வருவீங்க. இல்லை வந்துடுவீங்க, 8 மணிக்கு வந்துடுவீங்க. மூலச்சத்திரம் வந்துடுவீங்க. மூலச்சத்திரம் வந்து நான் வந்துடுறேன். ஏய், நீ என்னடா சொல்கிற? எங்கே போவ? நாளைக்கு என்னது? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் யார் எழுதுவா? நான் இன்னொரு நாள் சென்னைக்கு போகிறேன். அப்புறம் இன்னொரு நாள் நம்ம போகலாம். ஆமா, வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு பூரா ஒற்றையா இருக்குது, அடிச்சு நாளை விட்டு வர்றான். அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு லீவுக்கு பள்ளிக்கூட போவோம். ட்ரெயின் வந்து இவங்களுக்கு ஒரு 7 மணிக்கு தான். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நம்ம திண்டுக்கல் போய் அங்கே அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5:15 அப்படிங்கிறலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பிள்ளைங்க அப்படியே காரில் கிளம்புனோன்னு கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. நல்ல வேலை பஸ்ஸில் ஏறியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே அழுதுகிட்டே இருந்திருப்பா பாப்பாலாம், விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அவளுக்கு வந்து கூடயே பக்கத்துலேயே எல்லாம் இருந்துட்டு திடீர்னு வந்து அவங்க சென்னை போகிறாங்க, நம்ம மட்டும் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அழுதாங்களா என்னன்னு தெரில. 2 பேரும் வந்து சென்னை போகணும் அப்படின்ற முடிவுக்கு இப்போ வராங்க. இல்லை நானே 2006 நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் சென்னை போனதுடா, அதுக்கப்புறம் போனதே இல்லைடா அப்படின்னு சொன்னேன். உடனே மணி நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ இப்படியே தான் பல வருஷமாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து போனால் சுதன் ரூமில் தங்கி நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆஹா, அது வீடியோ நாளைக்கு எடுத்துட்டு வருவோம். ஆமா, அவங்க தான் தூக்கிட்டு போவாங்க, வேற யாராவது ஸ்ட்ரீட் போயிடுவாங்க. சின்ன பிள்ளை விட மாட்டா, தூக்கிட்டு போய்க்குவான். என்ன பண்ணுவ? தெரியும் உங்களை இந்த பெரியவங்கள தான் தூக்க மாட்டா, சின்ன பிள்ளைங்க உன்னை மாதிரி உங்கள் அண்ணன் மாதிரி இருக்க ஆளு தூக்கிட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்க சும்மா ட்ராக்ல வந்து ட்ரெயின் போகையில் தான் பார்த்துருக்காங்க. பக்கத்தில் நின்று ஜங்ஷன் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. ரித்வின் கூட சின்ன பையனாக இருக்கே நாங்கள் தூக்கிட்டு போயிருக்கோம். மகிழினி வந்து பார்த்ததே இல்லை. பாப்பா நீ ட்ரெயின் பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லையா? எங்கே பார்த்த? எங்கே பார்த்துருக்க? நீ எப்போ பார்த்துருக்க ட்ரெயினில்? ட்ரெயின் எப்போ பார்த்துருக்க? இந்த பிள்ளை குட்டி ட்ரெயினா? இது இன்ஜினு. குட்டி ட்ரெயினில் அது இன்ஜினு. நானே திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு மேக்ஸிமம் வந்ததே இல்லைங்க. இதுதான் செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ராஜாவதி அவங்க பெங்களூரில் இருக்கையில் நான் வந்து எங்கள் மேரேஜுக்கெலாம் முன்னாடி பெங்களூரோட போயிட்டு பாண்டியக்கா அவங்க செல்விக்கா இவங்க எல்லாத்துக்கூடையும் பெங்களூர் போயிட்டு ரிட்டன் இங்கே வந்து ஜங்ஷனில் இறங்கி ஊருக்கு வந்து போயிருக்கேன். ஸோ வந்து அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிறைய பில்டிங்லாம் வந்து கட்டியிருக்காங்க போல். சொன்னான்னு கேளு, ஏன் இந்த சுதன் இந்த ஊரில் காலேஜ் படித்தா ஆகாதா, இங்கேருந்து அங்கே போய் தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா கரெக்டு தானேடா? காலேஜ் கூட கட்டி தரேங்குது. எங்கள் தோட்டத்தை நம்பிட்டுக்கா போகும். ஏப்பாப்பா ஏன் இந்த சுதன் போய் சென்னையில் தான் படிக்கணுமா, இங்கே படித்தா ஆகாதா? நான் கூட காலேஜ் கட்டித்தரேன், ஏன் இங்கேருந்து அங்கே போய் படிக்குதுன்னு கேட்குறா. டெல்லியில் படிக்க வைக்கிதாமா மகனை, ஃபாரினில் கூட போய் படிக்க வைன்னு சொல்லு. போற வழியில ட்ரெஸ் எடுத்துக்கோங்க பாரு. அவங்க தங்கச்சியே போகல. அங்க பாரு பெரிய ட்ரெயின் இருக்கு. ஹலோ அந்த இதுல போகுதுடா. இன்னும் அவங்க ரொம்ப அழுக வைப்பேன். ஓவரா பில்டப் பண்ணாத, நடிக்காத. நாளைக்கு போல போய் அவங்க வீடு க்ளீன் பண்ணிட்டு வந்துறட்ட ஃபோன் பண்ணிட்டு கழுவி விட்டுட்டு ஃபோன் பண்ணுங்க. சிலிண்டர்லாம் வாங்கி வச்சுட்டு சோறு ஆக்கிட்டு இருக்கட்ட நம்ம போயிடலாம். சரியா பாப்பா? குக்கர்லாம் வாங்கி வச்சு சிலிண்டர் உங்க அஜி தானே அப்புறம் சோறு ஆக்கணும். பால்லாம் காய்ச்சிட்டு பால் காய்ச்சிட்டு கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம வரலாம். வாங்க நேரம் மாசம் நமக்கு வீட்டுக்கு போவாங்க. அவங்க ட்ரெயின் நைட் 10 மணிக்கு தான் வரும். 10 மணி வரைக்கும் உட்கார முடியுமா? ரொம்ப அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வந்து ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சுதனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் ட்ரெயின் எல்லாம் ஏற்றி உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் மகிழினி இருந்துட்டு என்ன நம்மளும் ட்ரெயினில் ஏறிட்டோம், நம்ம போகலான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அழுகுறீங்கல்ல, வாங்க உங்களே ட்ரெயினில் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றினேன். அப்போ நம்ம காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் திடீர்னு கார் இங்கே இருக்கட்டும், யாராச்சும் தூக்கிட்டு கூட போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ என் காரை யாராச்சும் தூக்கிக்குவாங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு உள்ளே உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி இறங்குங்க, வண்டி எடுத்து வாங்க, நாங்க இறங்கிடுவோம். எதுக்கு சென்னைக்கு வரலையா? ஏன் பாப்பா?
திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, அதை அழுக ஆரம்பிச்சிட்டால. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் எல்லாம் இறங்கி வந்து அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். இன்னும் இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தாலும் ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாண்டியக்கா வந்து நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டிக்கெட் போடலாண்டி, போயிட்டு நம்ம மட்டும் கூட போயிட்டு வரலாம் அந்த பிள்ளைங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு தான் போகிறோன்றதான்னு தெரில, போகிறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.